ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட எஸ்என் லக்ஷ்மி அப்படிங்கிற கதாநாயகி 3 படங்கள் நடிச்சுக்காப்லங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. எஸ்என் லக்ஷ்மி யார் அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? நம்ம தம்பையிலையும் இருக்கும், நானும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேங்க. வானத்தை போல திரைப்படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு அம்மாவாக நடிச்சு பார்ப்போங்க. இந்த எஸ்என் லக்ஷ்மி வந்து நம்ம ரஜினிகாந்த் கூட 3 படங்கள் நடிச்சுக்காப்ல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட எஸ்என் லக்ஷ்மி வந்து 3 படங்கள் நடிச்சுக்காப்ல. அதில் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் சுமித்ரா நடித்தாலும் எஸ்என் லக்ஷ்மி வந்து நம்ம ராமுடைய அம்மாவை நடிச்சுப்பாப்ல. ராமு யாருன்னு கேட்குறீங்களா? ராமு தாங்க ஸ்ரீகாந்த். நம்ம ஸ்ரீகாந்த் ஆக்டர் ஸ்ரீகாந்தனுடைய அம்மாவை நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் பீம் சிங் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இல்லை நம்ம ரஜினிகாந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் தான் இசையமைச்சுக்காப்லங்க. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 34வது வயசில் நான் மகாநல்லா அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ராதா நடித்தாலும் எஸ்என் லக்ஷ்மி வந்து சிறு கதாபாத்திரத்தில் நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இல்லை விஸ்வநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்லங்க. மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1993ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 43வது வயசில் எஜமான் படம் தாங்க. எஜமான் படத்தில் மீனா தான் நடிச்சுக்காப்ல. இதில் எஸ்எம் லக்ஷ்மி வந்து மருத்துவச்சியாக நடிச்சுக்காப்லங்க. முப்பத்தா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம மீனாவுக்கு மருத்துவம் பார்க்குற மருத்துவச்சியாக நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை டேரக்டர் ஆர்வி உதயகுமார் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து கந்தவேல் வானவராயன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்ல. இந்த படத்தில் பாட்டும் சூப்பர், படமும் செம சூப்பருங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எஸ்என் லக்ஷ்மி வந்து இந்த 3 படங்கள் நடிச்சிருக்காப்ல. இந்த 3 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.